இந்த மரத்தை பார்க்கும்போது வாய் தண்டால முழக்குது. ஓ ஆரம்பிடாவுக்கு என்னடா நடக்குது இங்க? இந்த மரங்கள்லாம் எங்கடா போச்சு? இனி யாராவது கலாய்க்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்களாடா? என்னடா நடக்குது இங்க? ஏதோ உலகமே அழிய போற மாதிரி இருக்கு. மரம் வெட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும்ல, அப்ப அதை எப்படி வெட்டணும்னு நாங்க காட்டுறோம். இருக்கக்கூடாது, கடவுள் தான் காட்டுறோம் நினைக்கிறோம். என்ன நடக்குதா இங்க? காப்பாத்துக்க, காப்பாத்துக்க, யாராச்சும் அடியே காப்பாத்துக்க. நல்ல வேலை, வெறும் கனவு தானா? கனவே பயங்கரமா இருக்கு. எனக்கு என்ன ஆச்சு? சரியாவே தூங்க முடியலையே. எனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி எல்லாம் கெட்ட கனவு வருது? அச்சோ முடியலையே. கரடிகளை காணும். அப்போ வேலையை ஆரம்பிடா. எப்படியா இருக்கீங்க? எனக்கு என்னமோ தெரியல, என் உடம்பு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு. அதனால நான் கிளம்புறேன். அடிக்கிறதுதான் அடிக்கிறீங்க, கொஞ்சம் சூதானமா அடிக்கடா. வலிக்குதே என்னோட அழகான போகும். அப்படியே கரடிகளா எல்லாத்தையும் நாசமாக்கிட்டீங்களா? இதுல இந்த கெட்ட கனவு வேற. இது எல்லாத்தையும் சமாளிச்சு எப்படா வேலையை பாக்குறது? எனக்கு என்னமோ பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இங்க என்னப்பா நடக்குது? விக்கு தானே அது? என்னது? நமக்கு இது வரைக்கும் கனவு வந்ததே கிடையாது. ஆனா திடுதிப்புடு இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம வருதுன்னா என்ன காரணமா இருக்கும்? ஒண்ணு புரிய மாட்டேங்குதே. டாக்டர் மார்ட்டி ஷோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான ஷோ கெட்ட கனவுகளை பத்தி, ஸ்லீப் டிப்ரிவேஷன், இன்சோமினியா பத்தி. சரி, இப்போ இந்த ஷோவை நம்ம ஆரம்பிச்சிடலாமா? எங்களுடைய நம்பர் 955-207694. டாக்டர் மார்ட்டி இப்போ உங்ககிட்ட பேசுவாரு. கம் ஆன் கம் ஆன். நம்ம முதல் காலர் கிட்ட இப்ப பேசலாம். ஹலோ, நான் தான் டாக்டர் மார்ட்டி. டாக்டர் மார்ட்டி, கொஞ்ச நாளா எனக்கு கட்ட கனவா வந்துகிட்டு இருக்கு ஐயா. அதுவும் ஒரே கனவா இருக்கு. அதனால என்னால தூங்கவே முடியல. அப்படிங்களா? பொதுவா மனிதர்களுக்கு கனவு வரதுக்கான காரணங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் வாக், சமீபத்தில் நடந்த சம்பவங்கள், இல்ல ஹெல்த்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த லாகர் பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏதோ ஒண்ணு போ. நம்ம சுற்றுச்சூழல் காரணமா கூட கெட்ட கனவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தண்ணி ஒழுகுற சத்தமா இருக்கலாம், டிராபிக்கோட சத்தமா இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன குழாயில தண்ணி ஒழுகிட்டு இருக்கிற சத்தத்தை கூட நீங்க சொல்றீங்களா? கொஞ்சம் இருங்க. அந்த கரடிகளோட கொட்டத்தை அடக்கிறது எப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடுச்சு. சரிடா தம்பி, இந்த விக்கோட வாழ் நடத்த ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. நான் பெரிய புத்திசாலிடா. இல்ல இல்ல, நான் எப்படி இங்க வந்தேன்? நம்பவே முடியலையே. ஐயோ, என்ன இத்தனை பேர் இருக்கானுங்க? இல்ல, ஒழுங்கா நிறுத்திடு லாகர் பேக். தப்பு பண்ணிட்ட. யோ
அச்சோ என் காலு. என்னடா இது? நான் ஒரு மரமா? எல்லாரும் வாங்க. வெட்டுவோம். வெட்ட கிட்ட வராதீங்க. வெட்டணும். ஐயோ. எப்ப பயந்தே போயிட்டா. டேய் தம்பி, எங்கடா இருக்க? நேத்து நைட்டு ஃபுல்லா கெட்ட கனவா வருது. சரி வா தம்பி, எழுந்திருச்சு நாம போய் அங்க. கிழிஞ்சது. விக்கு திரும்பவும் மரவட்ட ஆரம்பிச்சிட்டான். வாடா தம்பி, நாம போலாம். சரி பாரு. யாரையும் காணோம். அடே நீங்க எப்படா? எதிர்பார்க்கல, நாங்க அப்படிதான்டா வருவோம். தம்பி போய் அட்றா. அடே கும்பகர்ணா, எழுந்துடுறா. டேய் தம்பி, நாம பிளான் பண்ணது பக்காவா வேலை செய்யுது போலயே. நீ பெரிய புத்திசாலிடா. எழுந்துடுறா தம்பி, எழுந்துடுறா. கமான். காலு காலு. பேசாம விட்டுட்டு போயிடுங்கடா. உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடா. அச்சச்சோ. போறதுனா போங்கடா. திரும்ப சந்திக்கிறதுனா போறோம். வலிக்குதுடா, ரொம்ப வலிக்குதுடா அண்ணா. அந்த விக்கு நாம டயர்டா இருக்கிற சந்தர்ப்பத்தை பார்த்து நம்மள அடிக்கிறான். அவனை நான் என்ன பண்றேன்னு பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் படுத்து தூங்கணும். சரிடா. வாவ், எவ்வளவு பெரிய தேன் கூடு. ரொம்ப நல்லா இருக்கு. உன் கையில வச்சிருக்க அந்த தேனை என்கிட்ட கூடுடா. இல்லன்னு வச்சுக்க, உன்னைய கொன்றுவேன். இல்ல, திரும்பவும் கெட்ட கனவா? டபுள்யூ, உனக்கு மாடா? ரொம்ப மோசமா இருந்துச்சு. அந்த லோகர் விக் இருக்கோம்ல, அவன் என்ன ஒரு டேங்க்ல சேசிங் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப பயந்துட்டு, பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரி தாண்டா எனக்கும். ஆனா வெக்கு தேனி மாதிரி வந்தாண்டா. வந்து என் தேனை கொண்டு போயிட்டான். நம்ம ரெண்டு பேரும் தூங்காம நல்லா கண்ணை முழிச்சு வச்சுக்கலாமாடா? அப்பதான் இந்த மாதிரி கெட்ட கனவு வராம இருக்கும்டா அண்ணா. என்னது? இதை தவிர வேற எதுவும் ஐடியா இல்லையா உனக்கு? பப்ளு டப்ளு, விக்கு திரும்ப அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். அவன் மரத்தை வெட்டிட்டு இருக்கான், வந்து தடுங்கடா. என்னடா பண்றீங்க? உங்களுதாண்டா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் கண்ணுல கையை வச்சுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் சொல்றப்போ டபுளுக்கும் எனக்கும் நிறைய கெட்ட கனவுகள் வருது. அதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான் இப்படி தூங்காம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, மன்னிச்சிடு வாரன். ஆனா அந்த லோகர் விக்க இன்னைக்கு நீ தான் பாத்துக்கணும். இந்த கெட்ட கனவுல எங்களை விட்டு போற வரைக்கும் எங்களால இந்த இடத்தை விட்டு வர முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆ? ஆ? ஓ, ஹே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னது? இது உங்க வீட்ல நான் பார்த்ததே இல்லையே. இந்த சத்தம் அதேதான். எஸ், உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள், சத்தங்கள்லாம் கூட இந்த கெட்ட கனவுகள் இந்த வரதுக்கான நாகர் பையன் வாய்ப்புகள் என்ன பண்ணிட்டு நிறையவே இருக்கான்? இருக்கு. ஏதோ ஒண்ணு போ. இருக்கட்டும், கண்டிப்பா அதான் இருக்கணும். அந்த சத்தம். ஓ, கண்டுபிடிச்சுடா தம்பி. லோகர் விக், வாடா. அதை இப்ப ஆஃப் பண்ணு. ஓ, தயாராகிடுறா தம்பி. அந்த விக்குக்கு பாடம் கத்து கொடுப்போம். போலாமா? கிட்ட வராதுக்கடா. என்னைய விட்டு போகடா. என்ன விட்டு போகடா. தயவு செஞ்சு என் கனவுக்கு வராதுக்கடா. நான் சத்தியமா சொல்றேன்டா, இதுக்கப்புறம் நான் மரம் வெட்டவே மாட்டேன்டா. ஓஹோ, சில சமயங்கள்ல நமக்கு கெட்ட கனவுகள் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ஒரு பிரச்சனையே இல்ல. ஆனா அது எதுவுமே உண்மை இல்லைன்றதை நீங்க என்னைக்குமே மறக்காதீங்க.